இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாலக் பன்னீர் பண்ண போகிறோம். பன்னீரில் எப்போவுமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் 65, பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் தான் பண்ணியிருப்போம். வித்தியாசமாக நான் இப்போ வந்து பாலக் கீரையை வச்சு பன்னீர் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். முதல்ல ஒரு பேனை வச்சு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து கார்லிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணிக்கணும்னாக்கா, பாலக்கீரையை வந்து நல்லா கழுவிட்டு அதை தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கணும். நான் ஒரு பக்கம் பாலக் பன்னீரை வேக வச்சுக்கிட்டுருக்கேன். பாலக்கீரையை வேக வச்சிட்ருக்கேன். ஒரு பக்கம் வந்து கிரேவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பாசி இதெல்லாம் போட்டுக்கணும். என்கிட்ட பிரிஞ்சி இலை இல்லாததால் நான் அதை போடலை. அது நான் மிக்சிலையும் சரியாக அரையாது. இப்போ நம்ம இந்த கிரேவி பண்ணுறதுக்கு பேஸை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கேன்னாக்கா, வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் போடணும். 2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போடணும். அதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வேணும்னா வதக்கும்போது உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு, இதுதான் ஒரு பேஸ் கிரேவி நமக்கு. ஸோ அதை எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கம் கீரை வந்து வெந்திருக்கும் இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா மறந்துட்டேன், முந்திரியையும் பாதாமையும் போட்டோம்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக முந்திரியையும் பாதாமையும் கூட சேர்த்து வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறமும் ஒரு பேன் வச்சு திரும்பவும் வந்து பட்டர் போட்டு அதில் வந்து நம்ம வதக்கணும் இல்லையா அந்த மசாலா ஐட்டங்கள், வெங்காயம், தக்காளி அதெல்லாம், அதை வந்து மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாலக்கீரையை வந்து வேக வச்சு பிளெண்ட் பண்ணோம் இல்லையா, அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கணும். இந்த 2 கிரேவியும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அது கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பன்னீரை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பன்னீரை நான் என்ன பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்டரில் வதக்கி வச்சுக்கிட்டேன். ஒரு சாட்டே பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா சாஃப்டாகிடும். பட்டரில் அதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி பன்னீரை வந்து நம்ம வதக்கி வச்சுக்கிட்டோன்னா பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக அந்த கிரேவியோடு அது வந்து நல்லா கோட் ஆகி நமக்கு சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாலக்கீரையும் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பன்னீரையும் போட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட வேண்டியது தான். இதோடையும் விட்டுடலாம். வேறு ஏதாவது கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா போடலாம். என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லாதனால இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, சப்பாத்தி பண்ணலான்ருக்கேன். கடைசியாக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன். அதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்பாத்தியும் அதுக்கப்புறம்